இது செப்பரேட், இது கிரிமினல் டெஃபமேஷன். அடுத்து சிவில் டெஃபமேஷன் மூவ் பண்ண போறேன். எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்க போறேன். தேவைப்பட்டால் வாழ்க்கை முழுக்க ஓய்வு பெற்ற பிறகு கூட நான் இந்த வழக்கை முன்னெடுத்துட்டு போறேன். சாதாரணமாக சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறார். இல்ல, இந்த சட்டையை போட்டுக்கிட்டு நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பா அவர் பேசின பேச்சுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுல உறுதியா இருக்கேன். இந்த பழைய காலத்தில் ஒரு படம் வந்திருக்கும், நான் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்துருக்கேன். வீட்டில் எலி வெளியில புலி அப்படின்னு. இவருக்கு எப்படி சொல்லலாம்னா, மைக்கு முன்னாடி புலி, மற்ற இடத்துல எல்லாம் எலி. இதன் மூலமா என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, மைக்க பிடிச்சா எதை வேணாலும் பேசக்கூடாது. ஓய்வு பெற்ற பிறகு பாத்துக்கிறேங்கிறாரு. என்ன பண்ணிடுவாரு? மிரட்டுறாரு தானே. அதனாலதான் நீதிமன்றத்தில் அனைத்தையும் பதிவு செய்துள்ளேன். இவர் ஆட்கள் மேல நடவடிக்கை எடுத்த ஒரே காரணத்திற்காக காழ்ப்புணர்ச்சினால என்னை பழி வாங்கணும்னு இந்த மாதிரி பண்றாரு. நான் இதை விட போவதே இல்லை. சட்ட ரீதியாக சந்திப்பேன். இவர் தனிப்பட்ட முறையில் கொடுக்கிற மன்னிப்பை நான் ஏத்துக்கல. பொதுவெளியில மன்னிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தா நீதிமன்றத்தில்